ஹரே கிருஷ்ணா. இது கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா திருப்பதி வந்திருந்தோம். இங்கே மாத்ருஸ்ரீ வெங்கமாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூய பக்தை ராதாராணியோட அம்சமாக இருக்கக்கூடிய ஜீவசமாதி இங்கே இருக்குது. அதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கோயிலுக்கு போகலாம், அந்த ஜீவசமாதி எங்கே இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு எல்லாருக்கும், அந்த அம்மா இருந்த ஊரெல்லாம் பார்க்கணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை. திருப்பதியில் இருக்கிற அன்னதானம் கூட வந்து இஞ்சட்டி தரிகொண்ட வெங்கமாம்பா, மாத்ருஸ்ரீ வெங்கமாம்பா அன்னதானக்கூடம் தான் அதோடைய பேர். இது பின்னாடி தான் இருக்குது அவங்களுடைய இடம். இது மொத்தமே அவங்க துளசி வனமாக அவங்க வச்சிருந்த திருப்பதியில் அவங்க பல காலம் இருந்திருக்கிறாங்க. தும்பூர் தீர்த்தமில் கொஞ்ச காலம் இருந்திருக்காங்க. திருப்பதியில் இங்கே இருக்கக்கூடிய இடம் தெற்கு மாட வீதிக்கு பின்பக்கம் இருக்கிற இடம் எல்லாமே, வராக சுவாமிக்கு பின்பக்கம் இருக்கிற இடம் எல்லாமே அவங்க துளசி வனமாக இருந்தது. இப்போ அவங்களுடைய ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது. அவங்க ஜீவசமாதி அவங்க ஜபம் பண்ணிட்டு இருந்த மரமும் இன்னமும் இருக்குது. அதை பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஹரே கிருஷ்ணா. இதுதான் தரிகொண்ட வெங்கமாம்பாவுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம். நல்லா போகணும். அங்கே இருக்கிறவங்க தான் தரிகொண்ட வெங்கமாம்பா, மாத்ருஸ்ரீ இஞ்சட்டி தரிகொண்ட வெங்கமாம்பா. ஒரு 2 minutes இங்கே லாக் பண்ண போகிறாங்க, சீக்கிரம் சொல்லிடுறேன். இப்போது அந்த தரிகொண்டான்ற ஊருக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஹரே கிருஷ்ணா. க்ளோஸ் பண்ணிக்குமா, அவங்க லாக் பண்ணிட்டேங்க. ஹரே கிருஷ்ணா. அது அவங்க ஜபம் பண்ண பாறை இங்கே மஞ்சளாக இருக்கக்கூடியது. அவங்க ஜபம் பண்ண பாறை, அவங்க தப்பம் ஜபம் எல்லாம் அங்கே தான் பண்ணாங்க. இதுதான் அவங்க சமாதியான ஜீவசமாதியான இடம். அந்த மரத்துக்கு பின்பக்கத்தில் இருக்குது. பட் அது ரொம்ப பழமையான கட்டடமாக இருந்தது. இப்போ ரொம்ப புதுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் தெரியுறது வந்து அவங்க மெமோரியல் ஹால் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. இன்னும் நானும் விசிட் பண்ணல. இந்த இடம் முழுக்க வந்து விருந்தாவனம், துளசி வனம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இங்கே இருக்கும்போது பூமாலா இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம தரிகொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் இருக்கோம். இது நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, திருப்பதியில் மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அவங்களுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடியது. அந்த திருமலாவில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய சொந்த ஊர் இதுதான் தரிகொண்டா. இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் அலங்கார கோயில் தலைவர், அவங்களுடைய குடும்ப இஞ்சட்டின்றது அவங்க குடும்ப நேம். இந்த தரிகொண்ட இஞ்சட்டி வெங்கமாம்பா வந்து இஞ்சட்டின்றது ஃபேமிலி நேம். ஆந்திராவில் மேக்ஸிமம் நம்ம நார்த் இந்தியா முழுக்க ஃபேமிலி நேம் ஃபஸ்ட்டு வரும். இது ஃபேமிலி நேம் வந்து இஞ்சட்டி. இன்றைக்கும் இந்த கோயில் அவங்க தான் பராமரிக்கிறது. பட் டிடிவி மெயினாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. திருப்பதியிலேருந்து ஒரு 2.5 hour ட்ராவல். கொஞ்சம் காட் செக்ஷனில் வர வேண்டியது இருக்கும். இப்போ நேற்று நைட் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். நேற்று நைட்டு தான் அங்கே பேசணும், இந்த மாதிரி இங்கே இருக்குது, இங்கே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இருக்காங்க, ஏன் சும்மா போகலாமேன்னு தோணி அப்படி கிளம்பி வந்துட்டோம். இந்த கோயில் உள்ள கேமரா அவ்வளோ இல்லை. நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. கோவில் உள்ள கேமரா அவ்வளோ கிடையாது. இங்கே வந்து பத்ராதேவி மாதாவுக்கு தனி கோவில் இங்கே இருக்குது. கோவில் கேமரா பின்னாடி வந்து லட்சுமி நரசிம்ம சுவாமி இருக்கிறாங்க. இந்த கோவிலில் தீர்ப்பதி அபிஷேகம் எல்லா வசதியும் இருக்குது. திருமலா வருவங்க தயவு செஞ்சு என்ன ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த பக்கம் வந்துருக்கோங்க. தெற்கு மாட வீதியில் நம்ம அன்னமாச்சாரியோட வீடெல்லாம் இருந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எதிர்பக்கமாக வராக சுவாமியோடைய வாசலேருந்து எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வரும். பார்க்கிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் தான் வக்லாமாதா தேவியோடைய ஜீவசமாதி இருக்கிற இடம். இங்கே பின்னாடி சுவாமிக்கு பின்னாடி ஒரு மண்டபம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் கேமரா எடுத்துகிட்டு போகல. பட் அங்கே தான் வந்து வக்லாமாதா உட்காந்து பல கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. பகவான் வெங்கடேஸ்வர பெருமாள் வந்து அவங்க ராதாராணியோட அம்சமாக இந்த பூமியில் அவதரிச்சுவாங்க. அவங்க இருந்த காலத்தில் முஸ்லீம்களெல்லாம் இருந்தாங்க. திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு முதல்ல முஸ்லீம் எல்லாம் வரும்போது பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கும்போது அதில் அலோ வாங்கி கொடுத்து தான் அவர் தான் உங்களுக்கு சுவாமி மேலே நம்பிக்கை இருக்குன்னு கையெழுத்து போட்டுட்டு யார் வேணால் கோயிலில் போகலான்னு சொன்னாங்க.